சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரு கூட நம்மளுக்கு கூட மாட ஒத்தாசையா வேலை செய்யறா. ஆனா இவ என்ன செய்யறான்னு கேக்குறாங்க பார்வதி. எல்லாம் கொழுப்பு தான். வெளிநாட்டுல இருந்து வந்தா இவ பெரிய மகாராணியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவெல்லாம் ஒரு வேலை செய்யறது இல்லைங்கிறாங்க பத்மா. சாப்பிடுறது, தூங்குறது, வெளியில போய் ஊர் சுத்திட்டு வர்றது, இப்படியே இருந்தா எப்படி இருப்பா இவ? அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா இதே மாதிரி இருக்கலான்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதை நீ மாத்திக்கோங்கிறாங்க பத்மா. என்னம்மா உன் முகத்துல சந்தோஷம் ஒளி வட்டம் தெரியுதுங்கிறாங்க கதிரேசன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையேங்கிறாங்க சாரு. ஒத்த கால்ல எதுக்கோ காத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறாங்க கதிரேசன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு சாரு நழுவுறாங்க. எனக்கு சரியான ஆத்திரம் கோவம் வருது. ஏடி இந்த பொண்ணு ஒரு தோசை கேட்டதுக்கு ஏதோ தேச துரோகம் பண்ணின மாதிரி நீ நிக்க வச்சு கேள்வி கேட்கற. ஒரு தோசை சுட்டு கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன்னு கேக்குறாங்க. நீங்க முதல்ல வாயை மூடுங்க. நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்திக்கோங்க. அதனாலதான் இவன் என் தலைமையில ஏறி உட்கார பாக்குறா. மாயா பத்மா அப்படியெல்லாம் நினைச்சு கேட்டிருக்க மாட்டா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேங்கிறாங்க ஜானகி. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு என்ன அதிகாரம் பண்ணுவாளான்னு கேக்குறாங்க பத்மா. கல்யாணம் முடிஞ்சா கை கால் அமுத்து விட சொல்லி கேட்டாலும் கேட்பாங்கிறாங்க. அத்தை நான் அப்படியெல்லாம் யாரையும் கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு உரிமையில தான் தோசை வேணும்னு உங்ககிட்ட கேட்டு கேட்டதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க மாயா. அப்படின்னா நான் என்ன பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரி நீ சொல்ல வர்ற அப்படித்தானே? அவ என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? தோசை கேட்டா தர முடியும், முடியாதுன்னு சொல்லிட்டு போ. அதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் நீன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். அவ கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவ அதிகாரத்தோட கேட்பா. அவளுக்கு நான் தோசை சுட்டு தரணுமாங்கிறாங்க. சரி கேட்டுட்டா, இப்ப என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க. என்கிட்ட அவ அப்படி பேசுறதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கிறாங்க பத்மா. அத்தே நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க மாயா. ஏன் நீ தப்பு செஞ்சா மன்னிப்பு கேளுங்கிறாங்க. ஆமா அவங்க சொல்றதும் சரிதான். நீ கேட்க கூடாது, கேட்டா அவங்களுக்கு கோவம் வராதா? நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுங்கிறாங்க பார்வதி. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க மாயா. நீ பாத்தீங்கல்ல, அவன் அந்த அர்த்தத்துல பேச மாட்டான்னு சொன்னீங்கல்ல, தப்பு பண்ணிட்டு எப்படி மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு திமிரா பேசுறா பாருங்கன்னு சொல்றாங்க பத்மா. நீங்க எனக்கு வேலை செய்யணும்னு அர்த்தத்துல எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. அதனால நான் தப்பு பண்ணல, நான் சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க மாயா. என்ன திமிர் பண்றியா? நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்கலைன்னா நான் இந்த பிரச்சனையை இதோட விட மாட்டேங்கிறாங்க பத்மா. அதே நான் இப்பவும் சொல்றேன், உங்க கையால சொல்ற தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த உரிமையில தான் நானும் கேட்டுட்டேன். ஆனா நான் மத்தபடி எந்த தப்புமே பண்ணலைங்கிறாங்க மாயா. செய்யாம என்னால சாரி கேட்க முடியாதுங்கிறாங்க. பாத்தீங்களா, நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்றவ நாளைக்கு என் வீட்டுக்கு எனக்கு மருமகளா இவ வரணுமான்னு கேக்குறாங்க பத்மா. அக்கா என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேக்குறாங்க சிவராமன். டே அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கேட்கலன்னா நான் இந்த பிரச்சனையை இப்படியே விட மாட்டேங்கிறாங்க பத்மா. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு மாயா தனியா வந்து ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. ஜானகி பின்னாடியே ஓடி வந்து மாயா என்ன அழுகிறியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமாங்கிறாங்க. ஏதோ கோவத்துல பேசிட்டா, அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத மாயாங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், இந்த குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். மாயா நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா பத்மா எதையுமே யோசிக்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பேசுவா. பெரியமா பெரியப்பா இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரலாமா வேண்டாமான்னு அத்தை கிட்ட கேட்காமயே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கோவம் தான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி சண்டை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க மாயா. மாயா மாமியார் மருமகங்கிற சண்டை எல்லா குடும்பத்திலயுமே ஆரம்பத்துல நான் கல்யாணமாகி வந்த போதோ அத்தைக்கு கொடுத்தா என்ன அறவே பிடிக்காது. ஆனா பத்மா பேசுறதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அத்தை கிட்ட நாள் முழுக்க திட்டு வாங்குவேன். இப்பதான் ஏதோ என்ன புரிஞ்சுக்கிட்டு அத்தை என்கிட்ட சகஜமா பேசுறாங்க. பத்மாவும் உன்னை புரிஞ்சுக்குவாங்கிறாங்க. தெரியல பெரியமா. ஆனா அவங்க இந்த குடும்பத்து பொண்ணா என்னை ஏத்துக்கவே இல்லை. என்னை இனிமே எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க மாயா. இங்க பாரு மாயா, அவகிட்ட கேட்காமையே பெரியப்பா முடிவெடுத்துட்டாங்கல்ல, அவளுக்கு அந்த கோபம் தாங்கிறாங்க ஜானகி. மாயா இந்த பிரச்சனை முடியணும்னா நீ பத்மா அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீ மன்னிப்பு கேளுங்கிறாங்க. நான் எதுக்கு பெரியமா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? எந்த தப்புமே பண்ணல. கண்டிப்பா நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. மாயா சொல்ற மாதிரி மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வரும் தான். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல பெரியமாங்க. தப்பே பண்ணலைனாலும் சில விஷயங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்துதான் போயாகணுங்கிறாங்க. அப்பதான் அந்த குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் வராம இருக்குங்கிறாங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் யாரையும் எதிர்பார்க்காம சாரி கேட்டிருப்பேன். செய்யாத தப்புக்கு சாரி கேட்கறதும் ஒரு விதத்துல தப்பு தான். என்னால அது செய்ய முடியாதுங்கிறாங்க மாயா. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, நான் சாரி கேட்க மாட்டேன். இப்படி ஒரு முடிவு சொல்லுவான்னு ஜானகி எதிர்பார்க்கவே இல்லை. சரி உடனே ரகுராம் கிட்ட பேசி பார்க்கலான்னு ரகுராம் நினைக்கிறாங்க. போய் பேசி பாக்குறாங்க. மாயாவுக்கும் பத்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டைங்கிறாங்க. நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேங்கிறாங்க ரகுராம். பத்மா மாயாவை ஏன் இந்த அளவுக்கு திட்டினான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க ஜானகி. ஆமா ஜானகி, சாரு தான் தனக்கு மருமகளா வருவான்னு பத்மா எதிர்பார்த்து சீனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, அந்த கோவம் தான் அவளுக்குங்கிறாங்க ரகுராம். இன்னும் கல்யாணமே நடக்கல. அதுக்குள்ளேயே ரெண்டு பேருமே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. பத்மாவும் மாயா வந்து சாரி கேட்காம இந்த பிரச்சனையை முடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்னடானா நான் தப்பு பண்ணல, நான் எதுக்காக சாரி கேட்கணும்னு இவ சொல்றா. சரி ஜானகி இப்ப என்ன செய்யலாம்னு சொல்றேன்னு கேக்குறாங்க. ரெண்டு பேரும் இப்படியே பிடிவாதமா இருந்தாங்கன்னா இந்த சண்டை இப்போதைக்கு மோயாதுங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா உங்க வார்த்தைக்கு கண்டிப்பா கட்டுப்படுவாங்க. நீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க ஜானகி. இங்க பாரு ஜானகி, ரெண்டு பொம்பளைக்குள்ள நடக்கிற சண்டை, இதுக்குள்ள எல்லாம் என்னால வர முடியாதுங்கிறாங்க. ஐயோ என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க, இந்த பிரச்சனை எப்படிதான் முடியும்னு கேக்குறாங்க. மன்னிப்பு கேட்கணும்னு பத்மா சொல்றா, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு மாயா சொல்றாங்க. அப்படின்னா நான் இதுல தலையிட மாட்டேன்னு நான் சொல்றேங்கிறாங்க ரகுராம். அதுவும் தவிர இது பஞ்சாயத்துல வச்சு தீர்ப்பு சொல்ற சண்டை கிடையாது. இது மாமியார் மருமக சண்டை. அவங்க ரெண்டு பேருமே தான் பேசி தீர்த்துக்கணுங்கிறாங்க. எங்க இது இப்போதைக்கு முடியாது போல இருக்கேங்கிறாங்க. அதுக்காகவெல்லாம் நான் இறங்கி வர முடியாது ஜானகிங்கிறாங்க. அப்படியே பேசினாலும் ஒரு பக்கம் தங்கச்சி, இன்னொரு பக்கம் மக, அப்படியே நான் எந்த பக்கம் பேசினாலும் அவங்களுக்கு கோவம் தான் அதிகமா. இந்த பிரச்சனைக்கு என்னதாங்க முடிவு, நம்ம எப்படிதான் இதை சரி பண்றதுங்கிறாங்க ஜானகி. சில பிரச்சனைகள்ல நம்ம தலையிடாம இருந்தாவே அதுவே தானா சரியாயிடும்.
சரியாயிடும். சில பிரச்சனைகள்ல நாம தலையிட்டா தான் சில விஷயங்கள் சரியாகல. இதை சரி பண்ணிக்கோங்க விட்டுருன்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிட்டு போறாங்க. பார்வதி பத்மா 2 பேருமே பாட்டிக்கிட்ட போய் பேசுறாங்க. ஒரே ஒரு சாரி கேட்டதுல இவளுக்கு என்ன குறைஞ்சிடும்? வெளிநாட்டுல இருந்து வந்ததும் இவ பெரிய வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி எல்லாம் அகங்காரத்தோட இருக்காங்கிறாங்க பார்வதி. என்னத்தை தான் வெளிநாட்டுல கத்துக்கிட்டாலோ குடும்பம்னா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு சாரி கேட்கறதுல இவ என்ன குறைஞ்சிடுவாளான்னு கேக்குறாங்க பாட்டி. மாயா இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாளாங்கிறாங்க. ஆமா இப்பவே இந்த அதிகாரம் பண்றவ நாளைக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்துட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா? வயசுக்கு கூட இவ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. பிடிவாதமா இருந்தா என்ன பண்றது? ஒரு மன்னிப்பு கேட்டா இவளுக்கு என்ன குறைச்சிடுமா? ஏன் இப்படி பிடிவாதமா இருக்காங்கிறாங்க பாட்டி. அங்க சீனு வராங்க. வந்ததும் என்னமா என்ன பிரச்சனை? கதிரி ஏதோ உனக்கும் மாயாவுக்கும் பிரச்சனைன்னு சொன்னானே என்னாச்சுன்னு கேக்குறாங்க சீனு. ஆமாடா நான் தான் மாயா கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கல? யாரு ஒரு நல்ல பொண்ணை விட்டுட்டு இவளை போய் பிடிச்ச பாருங்கிறாங்க. ஏமா என்ன நடந்தது அதை சொல்லுன்னு கேக்குறாங்க சீனு. அவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அண்ணி மாமியாராக போறாங்க. அவங்க கிட்டயே அதிகாரம் பண்ணிருக்கா. அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு தோசை ஊத்திக்கிட்டு வர சொல்லி கேட்டிருக்காங்கிறாங்க பார்வதி. அவ உயாரமா உட்காந்து சாப்பிடுவா. அண்ணி அவளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களான்னு கேக்குறாங்க பார்வதி. மாயா அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேங்கிறாங்க சீனு. சீனு அப்ப நான் போய் சொல்றேன்னா அந்த அளவுக்கு உன்னை அவ மாத்தி வச்சுட்டாளான்னு கேக்குறாங்க பத்மா. அம்மா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ தானே. அவளுக்கு நான் வேலை செய்வேன். என்னடானே என்னைய வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க பத்மா. அம்மா அவ ஏதோ தெரியாம சொல்லியிருப்பான்னு சொல்றாங்க சீனு. என்னடா இப்பவே அவளுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு கேக்குறாங்க பத்மா. அம்மா உங்க மேல மாயா நிறைய மரியாதை வச்சிருக்கான்னு சொல்றாங்க சீனு. நல்லா காட்டினா போ மரியாதை. என்ன வேலைக்காரி மாதிரி பாக்குறா. தப்பே செய்யாத மாதிரி தப்பு செஞ்சு போட்டு சாரி கேட்க மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல அவ செஞ்ச தப்புக்கு அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்கிறாங்க பாரு. அவனால இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையும் சண்டையும் வந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க பாரு. மாயா இந்த குடும்பம் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும்னு தான் எப்பவுமே நினைப்பா. ஏய் சீனு சும்மா இருக்கியா? நீ அவளை காதலிக்காம இருந்திருந்தா உங்க அம்மா வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்க மாட்டா. இந்த வீட்டுக்கு வரவளுக்கு ஒரு அடக்கம் கொடுக்க வேண்டாமாங்கிறாங்க பாட்டி. சண்டேன்னு வந்தா அவதாண்டா விட்டு கொடுத்து போகணும். இப்படி முடியாதுன்னு பிடிவாதமா இருந்தா எப்படிடான்னு கேக்குறாங்க பாட்டி. இங்க பாரு சீனு நான் அவளை மன்னிக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா அவ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. மாயா ஏதாவது கோவத்துல பேசிருப்பா. உங்களுக்கு என்ன மன்னிப்பு தானே கேட்கணும். நான் அவளை கேட்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சீனு அங்கிருந்து போறாங்க. மணிவண்ணன் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இருந்த உனைய நான் தான் சாப்பிட சொன்னேன். இதே போய் இவ்வளவு பெருசா கிட்டால பத்மாங்கிறாங்க மணிவண்ணன். மாமா நான் எந்த தப்புமே பண்ணலையேங்கிறாங்க. நீ என்னமா தப்பு பண்ணன? அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு அதெல்லாம் நீ போய் ஒன்னும் கேட்க வேண்டாம். அவ என்ன பண்ணிடுவான்னு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மணிவண்ணன். அங்க வேகமா வந்ததும் மாயா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க. என்ன பண்ணனேன்னு கேக்குறாங்க மாயா. அம்மாவை நீயும் தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதான் பேசினாங்கன்னா நீ கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. நீயும் கூட கூடவே பேசியிருக்கேன்னு கேக்குறாங்க. சீனா என் மருமகளா அவ என்ன வேணாலும் பேசுவா. அதையெல்லாம் அவ கேட்டுட்டே இருக்கணுமான்னு கேக்குறாங்க. அப்பா அம்மாவை பத்தி தான் உங்களுக்கும் தெரியுமல்ல. அவங்க பிடிவாதமும் தெரியுமல்ல. நீ வந்து அம்மா கிட்ட சாரி கேளுவான்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. மாயா கையை உதறி விடுறாங்க. சீனு நான் எதுக்கு சாரி கேட்கணும்? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாங்கிறாங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். ஆனா நீ சாரி கேட்டா இந்த பிரச்சனை முடியுங்கிறாங்க சீனு. நீ வந்து சாரி கேளுவா. அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமாங்கிறாங்க. ஓ நீ அந்த கட்சியில சேர்ந்துட்டியா? ஏண்டா என்ன நடந்தது தெரியுமான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். நீங்க வேற எரியற நெருப்புல ஏப்பா என்ன ஊத்துறேங்கிறாங்க. டேய் நீ தாண்டா விளக்கண்ண மாதிரி பேசுற. தப்பே செய்யாதவ எதுக்குடா அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. மாயா நீயாவட்டும் அம்மாவாகட்டும் யாரோ சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப சின்ன சாரி தானே வந்து கேளுவா. பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு கூப்பிடுறாங்க சீனு. என்னால முடியாதுங்கிறாங்க. ஏ மாயா ஏன் இப்படி வீம்பு பண்ற? வந்து சாரி கேட்டதுல உனக்கு என்ன குறைஞ்சு போயிட்டு போகுது வான்னு கூப்பிடுறாங்க. நீ என்னை மன்னிப்பு கேட்க சொல்ற. அந்த அளவுக்கு நான் இலக்காரம் ஆயிட்டேன்னா இந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சாரி கேட்க சொல்றது கொஞ்சமாச்சும் உனக்கு நியாயமா இருக்கா? செய்யாத தப்பா? மேரேஜுக்கு அப்புறம் அவங்க உனக்கு மாமியார் ஆக போறாங்கிறங்கிற. டே எல்லாருமே அப்படித்தாண்டா. டேய் மாமியார் ஆகாம சாமியார் ஆகுவாங்கிறாங்க. அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க. மாயா நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக போறவ. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு நீ அதை விட்டுட்டு அவங்களுக்கு வேலை சொல்லுவியான்னு கேக்குறாங்க சீனு. சீனு இங்க என்ன நடந்தது தெரியுமான்னு கேக்குறாங்க. நடந்ததால என்னன்னு தெரியாது. ஆனா சொல்யூஷன் என்னவோ அதை மட்டும் தான் செய்யணும். முதல்ல வந்து சாரி கேளுவான்னு அதிகாரமா பேசுறாங்க சீனு. இப்ப என்ன நடந்தது? உனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணலான்னு தான் பேசியிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ ஹஸ்பண்ட் மாதிரி நீ எனக்கு ஆர்டர் போடுறே. ஆனாலும் நீ எனக்கு ஆர்டர் போட்டா அதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆர்டர் எல்லாம் போடல. நீ கேக்குற சாரினால உனக்கு எதுவும் லாஸ் ஆக போறது இல்ல. என் மேல தப்பு இருந்தா நீ சொல்லாமலே நான் சாரி கேட்டிருப்பேன். ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க மாயா. அப்படி சொல்லி என் மருமகளேங்கிறாங்க. அப்பா நீங்களும் ஏப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ உங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். அம்மாலே பயங்கரமான எப்படா பிரச்சனை கிடைக்கும் அதை கொளுத்தி போடலான்னு பாத்துட்டு இருக்கிறவ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. சாரி சொன்னா அம்மா சமாதானமாக போறாங்க. இவ வந்து ஏன் சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க. மாயாவெல்லாம் வந்து சாரி கேட்க மாட்டான். வேணா உங்க அம்மாவை நீயே போய் சமாதானம் பண்ணிக்கோங்கிறாங்க மணிவண்ணன். பிரச்சனை இப்படியே போனா நம்ம கல்யாணம் தான் நிக்க போகுதுங்கிறாங்க. மச்சானே சொன்னதுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்டா. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. போய் உங்க அம்மா கிட்ட அவெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டான்னு போய் சொல்லு போங்கிறாங்க மணிவண்ணன். எனக்காக ஒரே ஒரு சாரி தானே வந்து கேளுவான்னு கூப்பிடுறாங்க கெஞ்சறாங்க சீனு. சீனு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக என்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க மாயா. ஆத்மா இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல. மணிவண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆத்மா இப்ப சாப்பாடு எடுத்து வைக்க முடியுமா முடியாதான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். முடியாதுங்க. அவ எப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாளோ அப்பதான் நான் இந்த பிரச்சனையை முடிப்பேங்கிறாங்க. இந்த இடத்துல பத்மாவும் சரி மத்தவங்களும் சரி எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி பத்மா கன்னத்துல மணிவண்ணனோட கை பறி ஒரு அறை விடுறாங்க. பத்மா எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இடி விழுந்த மாதிரி நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.